தர்மராஜ்புரி என்றால் என்ன? அதனுடைய அனுபவம் எப்பொழுது மற்றும் எவ்வாறு ஏற்படும்? தர்மராஜ்புரி என்பது ஒரு தனி இடம் கிடையாது. தண்டனைகளின் அனுபவத்தை தான் தர்மராஜ்புரி அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியில் நம்ம செய்த பாவம் தன் முன்னாடி வரும். அதாவது சைத்தன்யத்தில் உயிரோட்டமுள்ள யமதூதன் கிடையாது, ஆனால் தனது பாவம் பயமுறுத்தக்கூடிய ரூபத்தில் தன் முன்னாடி வரும். அது ஒரு பச்சாதாபம் மற்றும் வைராக்கியத்தின் சமயமாக இருக்கும். அந்த சமயம் சின்ன சின்ன பாவங்கள் கூட பூதத்தை போல தோன்றும். இதைத்தான் சொல்லப்படுது, யமதூதன் வந்துட்டாரு. இப்போ பிரம்மா பாபா கூட அஃபீஷியலாக முன்னாடி தென்படுவார். சிறிய பாவம் கூட மிக கொடுமையான ரூபத்தில் முன்னாடி தென்படும். எப்படி ஒரு பூத கண்ணாடி இருக்கு இல்லையா, அது வழியாக பார்க்கும் பொழுது ஒரு சிறிய மனிதன் கூட பெரியதாக அல்லது உயரமாக தென்படுகிறார். அதே போல் இறுதி சமயத்தில் அது ஒரு ஐயோ ஐயோ அப்படின்ற சமயமாக இருக்கும். உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டம் ஏற்படும், மனம் எரிவது போல இருக்கும், யாரோ தோலை உரிப்பது போல உணர்வு ஏற்படும். இவ்வாறு தான் அனைத்து பாவங்களின் தண்டனைகளுடைய அனுபவமும் ஏற்படும். இது மிகவும் கொடியதாக இருக்கும். இதைத்தான் தர்மராஜபுரி என்று சொல்லப்படுது. ஓம் சாந்தி.